இன்னைக்கு prawn gravy எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன்ல ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 to 5 tablespoon ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட நான் வந்து cumin சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 tablespoon cumin ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து கருகுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வரும்போது நீங்கள் வந்து ஆனியனை ஆட் பண்ணிடுங்க. அது கருகு விடாமல் இருக்குது. ஆனியன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 3 ஆனியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடிசாக சாப் பண்ணி இந்த சீரகத்தோடு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கலர் மாதிரி தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு கலர் ரொம்ப நேரமாக அது நீங்கள் குக் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு சீக்கிரம் வந்து வதங்கி வச்சிடும். இப்போது இதோடு நீங்கள் 1 tablespoon ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டோட ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். தேவைப்பட்டு அப்பப்போ நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதோடு நான் வந்து க்ளீன் பண்ண ப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். டர்மரிக் அண்ட் வாட்டர் வச்சு டீவைன் பண்ண ஃப்ரெஷ் ப்ரான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியனோட. இதையும் சேர்த்து நல்லா ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ப்ரான்லேருந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போவே உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் அந்த வாட்டரோடு சேர்த்து கொஞ்சம் பாயில் ஆகுற மாதிரி தெரியுதா? இது வந்து வாட்டர் ஆட் பண்ணாமல் இந்த ப்ரான் இருக்க வாட்டரே வந்து இந்த ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உங்களுக்கு அந்த ப்ரான் சைஸ் கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியும். இப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் 3 டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ண டொமேட்டோ. இப்போ நீங்கள் தேவையான அளவு சால்ட், இந்த மசாலாக்கு செய்கிற சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 tablespoon கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 1 teaspoon டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நல்ல டர்மரிக் கலர் கொடுக்கும். as well as உங்களுக்கு அந்த ஸ்மெல் போகும், ப்ரான் ஸ்மெல். இதோட லெமன் ஜூஸ், ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து சீட்ஸ் இல்லாமல் வெறும் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து குழம்பு மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆச்சிலேருந்து. இது ஆல்ரெடி எல்லா ஸ்பைசஸும் சேர்த்தே இருக்கிறதுனால உங்களுக்கு கரம் மசாலா எதுவுமே தனியாக போட தேவையில்லை, இதிலே இருக்கும். இது வந்து சில்லி பவுடரும் போட தேவையில்லை, இதுலேயும் சில்லி பவுடர் எல்லாமே சேர்த்து தான் இந்த மசாலா இருக்குது. இதையும் சேர்த்து நல்லா ப்ரான் ஆனியன் டொமேட்டோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தேவைப்பட்ட தண்ணி அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தெளித்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா தெரியுது ப்ரான் நல்லா குக் ஆன மாதிரி தெரியுது. ஷ்ரிங்க் ஆகுதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரான் நல்லா குக் ஆகியிருக்குன்னு. இப்போ வந்து நீங்கள் மேலே வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு டாப் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரைஸ், தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.